சரி, ஒரு ப்ரெஸ் மீட் கொடுப்பாரு, ஒரு பேட்டி கொடுப்பாரு. கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம ஒரு கேள்வியாக கேட்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இப்போது NTTVக்கு அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த NTTV பேட்டியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்களை வந்து விஜய் ஷேர் பண்ணியிருக்காரு. குறிப்பாக வந்து விஜயை சுற்றி இருக்கக்கூடிய வதந்திகளுக்கு விஜய் முற்றுப்புள்ளி வைத்திருக்காரு அப்படின்னு தான் எடுத்துக்கலாம். ஏன்னா விஜய் பெரிய புத்திசாலி, அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது. கண்டிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு எக்ஸ்பெக்டராக வந்து விஜய் இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் பேசும்போது ஒரு தெளிவும் கிளாரிட்டியும் அவர்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுறது, என்ன நடந்திருக்குன்றதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டது. அதாவது மனதளவில் பாதிக்கப்பட்டனான்னு கேட்டிங்கன்னா கதறி அழுகிற அளவுக்கு பாதிக்கப்பட்ட வந்து இந்த கரூர் சம்பவம் அப்படின்ற அந்த விஷயம். ஏன்னா அது நம்ம போன இடத்துல ஒரு 41 பேர் வந்து இறந்து போயிட்டாங்க, நம்மளை பார்க்க வந்தவங்க, இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சே அப்படின்னும் போது எல்லாருக்குமே மிகப்பெரிய மன வருத்தம் இருக்கும். அந்த அப்புறம் விஜய் மேல இருக்கக்கூடிய பெரிய குற்றச்சாட்டு ஒரு விமர்சனம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பட் நான் என்னோட அமைதிக்கு பின்னாடி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அரசியல்ல பின்வாங்க வாய்ப்பே கிடையாது. நான் பின்வாங்க போவதே கிடையாது. என்னுடைய அரசியல் எதிர்காலம்ங்கிறது ரொம்ப நீண்ட நெடிய காலமாக இருக்குது. இன்ஃபேக்ட் என்னோட எதிர்காலமே அரசியல் தான். கூட்டணி எனக்கு தேவையில்லை. அதாவது நான் தனியாக வந்தாலே ஜெயிப்பேன்ற ஒரு கான்ஃபிடென்ட் என்கிட்ட இருக்குது அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. பாட்டைக்களம் தேடி அரசியலுக்கு வரல, பாட்டைக்களனோட வந்திருக்கிறோம். ரஜினிகாந்த் அவர்கள் சில காலங்களுக்கு முன்னாடி ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருப்பார். அந்த பேட்டியில் சொல்லியிருப்பார், ஒருத்தரை 10 பேர் எதிர்க்கிறதுக்கும் 10 பேர் ஒருத்தர் எதிர்க்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போ 10 பேர் சேர்ந்து ஒருத்தர் எதிர்த்தா அவர் எவ்வளோ பெரிய பலசாலி அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருப்பாரு. அவர் மீன் பண்ணி சொன்னது வேற விஷயம். பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய ஃபோட்டோ, விஜயோட வீடியோ வச்சு அதை இன்னைக்கு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க டிவிகே தொண்டர்கள். ஏன்னா அந்த அளவுக்கு சுற்றி சுற்றி வந்து விஜய்க்கு எதிர்ப்புகள் அதிகமாகிட்டே இருக்குது. ஒரு படம், அந்த படம் ரிலீஸ் பண்ண முடியல. அடுத்த கட்டமாக வந்து மக்கள் சந்திப்பு, அதுக்கான அனுமதி கேட்கப்படுது. பட் ஆனால் இன்னும் கொடுக்கப்படலை. கரூர் சம்பவத்துக்காக விஜய் அவர்கள் எதுவுமே பேசவே இல்லை. ஏன் ஜனநாயகன் அப்படின்ற படமே நீங்கள் ஒரு நடிகரை நடிச்சு கொடுத்த படம், அந்த படத்தில் ஒரு பிரச்சனை என்னும்போது கூட ஏன் விஜய் அவர்கள் எதுவுமே பேச மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி இத்தனை விஷயங்களும் வந்து தொடர்ந்து விஜய் பண்ணி இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ ரஜினி சார் சொல்கிற மாதிரி 10 பேர் எதிர்த்தா ஒருத்தர் வந்து பலசாலி தான். ஆனால் ஏன் மௌனமாக இருக்காரு பலசாலி, பேச மாட்டாரா, அவர் வந்து ஏன் இதை பற்றிலாம் வெளியே பேசவே வந்து தயங்குறாரு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் வந்து விஜய் முன்னாடி இருந்துச்சு. சரி, ஒரு ப்ரெஸ் மீட் கொடுப்பாரு, ஒரு பேட்டி கொடுப்பாரு. கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம ஒரு கேள்வியாக கேட்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இப்போது NTTVக்கு அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த NTTV பேட்டியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்களை வந்து விஜய் ஷேர் பண்ணியிருக்காரு. குறிப்பாக வந்து விஜயை சுற்றி இருக்கக்கூடிய வதந்திகளுக்கு விஜய் முற்றுப்புள்ளி வைத்திருக்காரு அப்படின்னு தான் எடுத்துக்கலாம். ஏன்னா ஏகப்பட்ட, நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த மாதிரி இத்தனை விஷயங்கள் விஜய் முன்னாடி இருந்துகிட்டே இருக்கு. அதாவது இந்த சம்பவத்துக்காக ஏன் விஜய் குரல் கொடுக்கல, இதுக்காக விஜய் ஏன் பேசலை, கூட்டணிக்காக விஜய் வந்து தயங்குறாரா, இல்லை யாராவது அழுத்துறாங்க அப்படிங்கிறதுக்காக பயப்படுறாரா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. இதுக்கெல்லாம் விஜய் ஏன் பதில் சொல்லலை அப்படின்ற மட்டும்தான் வந்துட்டு இப்போ ஒரு கேள்வியாக இருந்துச்சு. இந்த பேட்டியை முழுசாக நம்ம பார்த்தோமா இல்லை கேட்டோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் வந்து அந்த மாதிரி எதுவுமே நம்மகிட்ட வந்து சேரலை. பட் பேட்டி எடுத்தவங்க வெளியில் வந்து சொன்ன விஷயங்களை தான் வந்து இப்போ நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதில் அவங்க பேட்டி எடுத்துட்டு சொன்னாங்கன்றதை தாண்டி அவங்களே என்னமோ ஒரு விஜய் ரசிகர் மாதிரி தான் வந்து பேசினாங்க, ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட பேசினாங்க. இத்தனைக்கும் பெரிய பெரிய தலைவர்கள் நிறைய பேரை பேட்டி எடுத்தவங்க தான் அவங்க. பட் இருந்தாலும் விஜயை பேட்டி எடுத்ததுக்கு அப்புறமா வெளியே வந்து ரொம்ப உற்சாகமாக பதில் சொன்னாங்க. அந்த வீடியோ கூட நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோ உற்சாகமாக வந்து பேசினாங்க. அதில் குறிப்பாக வந்து வசுதா ராஜகோபால்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து ட்வீட்டே போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, விஜய் பெரிய புத்திசாலி, அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது. கண்டிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு எக்ஸ்பெக்டராக வந்து விஜய் இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் பேசும்போது ஒரு தெளிவும் கிளாரிட்டியும் அவர்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதை தாண்டி விஜய் அவர்கள் உள்ளே போய் என்னென்ன சொன்னார் அப்படிங்கிறத வந்து அவங்க வெளிப்படையாக சொல்லும்போது 33 ஆண்டு காலம், அதாவது சினிமா விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்கீங்களேன்னு சொல்லி கண்டிப்பாக அந்த கேள்வியை கேட்டிருப்பாங்க. அதுக்கு விஜய் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, 33 ஆண்டுகள் வந்து சினிமாவில் நான் இருந்துட்டேன், இப்போ அதை விட்டுட்டு நான் அரசியலுக்கு வரேன், கண்டிப்பாக சினிமாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்து 33 வருஷம் அப்படிங்கிறது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. இத்தனை ஆண்டுகளாக வந்து நான் மக்களோட மக்களாக நிற்கிறேன். அதை தாண்டி வந்து மக்கள் எனக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, இப்போ அடுத்த கட்டமான அரசியலுக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பதிலாக சொல்கிறாரு. குறிப்பாக கரூர் சம்பவம் வந்து
விஜய் அவர்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்ற மாதிரி டிவிகே தொண்டர்களும் விஜய் ஆதரவாளர்களும் சொல்லிட்டே இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அது பெரிதளவில் விஜயெல்லாம் பாதிக்கலை, விஜய் வந்து அந்த சம்பவத்தை வச்சு அரசியல் தான் பண்ணாருன்ற மாதிரிலாம் ஒரு விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கான விஷயத்தை வந்து விஜய் வரைக்கும் வந்து வெளியே ஓப்பனாக சொல்லவே இல்லை, மௌனம் கலைக்கவே இல்லை. ஏன் கரூர் சம்பவத்தை பற்றி விஜய் பேச பயப்படுறாரு அப்படின்ற மட்டும் ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த பேட்டியில் அந்த மௌனத்தை அவர் கலைச்சிருக்காரு. அதாவது கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுறது, என்ன நடந்திருக்குன்றதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டது. அதாவது மனதளவில் பாதிக்கப்பட்டனான்னு கேட்டிங்கன்னா கதறி அழுகிற அளவுக்கு பாதிக்கப்பட்ட வந்து இந்த கரூர் சம்பவம் அப்படின்ற அந்த விஷயம். ஏன்னா விஜய் அவர்கள் சொல்கிற மாதிரி அஸ் அ பொலிட்டீஷியனாக நம்ம வந்து ஸ்ட்ராங்காக நம்ம பேச்சு மூலியமாக நம்மளோட ஆட்டிடியூட் மூலியமாக காட்டிக்கலாம் வெளியில் ஸ்ட்ராங்காக. இப்போ இருக்கக்கூடிய எத்தனையோ பொலிட்டீஷியன்ஸ். ஆனால் ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அதாவது நம்ம போன இடத்துல ஒரு 41 பேர் வந்து இறந்து போயிட்டாங்க, நம்மளை பார்க்க வந்தவங்க, நம்ம கட்சி ஆரம்பித்து ஒரு ஆரவாரத்தோடு நம்ம போயிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சே அப்படின்னும் போது எல்லாருக்குமே மிகப்பெரிய மன வருத்தம் இருக்கும். அந்த வருத்தம் எனக்கு இப்போ வரைக்கும் இருக்குது. அப்படிங்கிறனால தான் இன்றைக்கி கரூர் சம்பவத்துக்கான சிபிஐ விசாரணை கூட விஜய் அவர்கள் தவறாமல் அட்டன் பண்ணி கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காரு. ஸோ அதை இன்றைக்கி ஓப்பன் அப் பண்ணியிருக்காரு. எனக்கு மனதளவில் பெரிய ஒரு வருத்தம் வந்து கண்டிப்பாக இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் விஜய் மேலே இருக்கக்கூடிய பெரிய குற்றச்சாட்டு, ஒரு விமர்சனம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் மௌனமாகவே இருக்காரு, எதை கேட்டாலும் அமைதியாகவே இருக்காரு, உங்கள் மௌனம் வந்து உங்கள் பலவீனமா அப்படின்ற மாதிரி மற்றவங்களாம் கேட்குறாங்களே, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்கும்போது மௌனம் அவங்களுக்கு அது பலவீனமாக தெரியுது. பட் என்னுடைய மௌனம் மிக வலிமையானது. நான் அமைதியாக இருக்க மாதிரி தான் தெரியும், பட் நான் என்னோட அமைதிக்கு பின்னாடி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. சொல்லப்போனால் விஜய் அவர்கள் கடந்த ஒரு 3 மாதங்கள் வச்சுக்கலாமே, திடீர்னு தான் வராரு, எப்போயாவது வராரு, விஷயங்களை பேசிட்டு போயிடுறாரு. பட் அதுக்கப்புறம் ரொம்ப சைலண்ட்டாக ஆயிடுறாரு. ஆனால் ஊரே அவரை பற்றி பேசுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா மீடியாவுமே அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கு. ஆனால் விஜய் பேச மாட்டாரு. அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா, அவர் மௌனமாக இருக்கிறதுனால தான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அவரை பற்றி நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை விஜய் அவர்கள் வந்துட்டு நிறையா ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு, நிறையா பேசுகிறாரு அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை அவர் சொல்லிட்டாரு அப்படின்னா அதை ஒரு பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணுறதுக்கு இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நான் எதையாவது ஒன்று சொல்லி ஏதாவது வச்சு அவங்க அரசியல் பண்ணுறதுக்காக தான் வந்து விஜய் அவர்கள் ஏன் அமைதியாக இருக்காரு அதையே கேட்டுட்டு இருக்காங்க. நான் அமைதியாக இருந்தாலே போதும், அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய ரிப்ளையாக மாறிடும் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் தொடர்ந்து அமைதியாக தான் இருப்பேன். அந்த அமைதிக்கு பெரிய வலிமை இருக்குன்னு சொல்றாரு. குறிப்பாக இந்த பேட்டியில் முக்கியமாக விஜய் அவர்கள் அதிகமாக யூஸ் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அரசியலில் இது கடைசி தேர்தல் கிடையவே கிடையாது. அதாவது நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, இதாங்க அவருக்கு வந்து ஒரு கடைசி தேர்தல், கடைசி படம்னு சொன்னீங்கல்ல, அது கிடையாது, கடைசி தேர்தல் இதான். இந்த தேர்தலோட விஜய் அவர்கள் தோத்துட்டாரு அப்படின்னா அவர் வந்து அரசியலை விட்டு வெளியே போயிடுவார், அதுக்கப்புறம் படம் நடிக்க வந்துடுவாருன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறவங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அரசியலில் பின்வாங்க வாய்ப்பே கிடையாது, நான் பின்வாங்க போவதே கிடையாது, என்னுடைய அரசியல் எதிர்காலங்கிறது ரொம்ப நீண்ட நெடிய காலமாக இருக்குது. இன்ஃபேக்ட் என்னோட எதிர்காலமே அரசியல் தான். நான் வந்து சினிமாவை நம்பி சினிமா தான் எதிர்காலம் நான் சொல்லவே மாட்டேன். என்னுடைய கடைசி படம் ஜனநாயகன் தான். ஜனநாயகனை தாண்டி வேற எந்த படம் நடிக்கிறதுக்கு ஐடியாவும் கிடையாது. அரசியல் தான் எதிர்காலம் சொல்லிட்டு அப்படியே நெத்தியில் அடித்த மாதிரி சொல்லிட்டாப்ல. அதுக்கப்புறம் ஜனநாயகனை பற்றி ஏன் பேசவே இல்லை விஜய், அதை பற்றி பேசியிருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, இருந்த எல்லா மேடைகளும் பார்த்தீங்கன்னா அரசியல் மேடைகள். அரசியல் மேடைகளில் போயிட்டு ஜனநாயகனை பற்றி அவர் பேசியிருந்தார் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, இங்கே பாருங்க விஜய்க்கு 1000 பிரச்சனைகள் இருக்குது தமிழ்நாட்டில், ஆனால் ஜனநாயகன் பிரச்சனை மட்டும்தான் விஜய்க்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பற்றி பேசியிருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் சினிமாக்காரன்றது நிரூபிச்சிட்டான் பார்த்தீங்களா அப்படின்னு கண்டிப்பாக பேசியிருப்பாங்க. ஸோ அதனால் எல்லா அரசியல் மேடைகள்லையுமே தவிர்த்துட்டு வந்தார். ஆனால் இங்கே அது ஒரு கேள்வியாக கேட்குறாங்க, ஜனநாயகன் அந்த படம் டிலே ஆகுது, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் போது, கண்டிப்பாக ஜனநாயகன் படம் டிலே ஆகுறது ஒரு தயாரிப்பாளருக்கு எந்த அளவுக்கு ஒரு மனக்கஷ்டத்தை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத உணர முடியுது. எனக்குமே ரொம்ப வந்து அது மனக்கவலையாக தான் இருக்குது. அதனால் வந்து அதுலேருந்து வெளியே வர முடியல. இன்னும் வந்து இந்த படத்தை டிலே பண்ண தயாரிப்பாளருக்கு எந்த அளவுக்கு மன கஷ்டமாக இருக்குங்கிறத என்னால் உணர முடியுது. அதாவது ஒரு ரசிகர்களுக்கும் சரி, அவருக்கும் சரி, எல்லாருக்குமே வந்து ஒரு ஜனநாயகன் படம் வரல அப்படிங்கிறது வந்து ஒரு படம், அது ஒரு சினிமா படம், அது வந்தா என்ன வரலனா என்னன்றதை தாண்டி எமோஷ்னலாக ஒரு கடைசி படத்தை வந்து கரெக்டாக போய் கொடுக்க முடியலன்ற வருத்தம் வந்து விஜய்க்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து தெளிவுபடுத்தியிருக்காரு. பிஜேபியோட வந்து விஜய் அவர்கள் கள்ள கூட்டணி வச்சிருக்கிறாரு, அவங்க நடத்தக்கூடிய நாடகம் தான் இது எல்லாமே, அதனால தான் விஜய் மௌனமாக இருக்காருன்னு சொன்னாங்களே நிறைய பேர். ஸோ அவங்களுக்கான ரிப்ளை தான் இது.
ஜனநாயகன் படம் வராததுக்கு நான் வருத்தப்பட்டுட்டு தான் இருக்கேன். எனக்கு மன கஷ்டமாக தான் இருக்குது. ஒருவேளை நான் பிஜேபி கூட வந்து கூட்டணி வச்சுருந்தாலோ, இல்லை கட்டளை கூட்டணிக்கு போயிருந்தாலோ, இல்லை இவ்வளோ 1000 கோடி ரூபா கிட்ட படம் வசூல் பண்ணுன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க, இத்தனை கோடி போட்டு படம் எடுத்திருக்காங்க அப்படின்றதுக்காக, ஒரு படத்துக்காக நான் போய் என் வாழ்க்கையை வந்து, அதாவது இந்த படம் விட்டால் எனக்கு வந்து கெரியரே கிடையாது அப்படிங்கிறதுக்காக நான் போய் பயந்து போய் ஒரு கூட்டணி வச்சுருந்தா விஜய் வந்து பயந்தவர் அப்படின்னு சொல்லலாம். பட் அதையெல்லாம் பண்ணாமல், அந்த படத்தை வச்சு அரசியலும் பண்ணாமல் மௌனமாக தான் இருக்கிறாரு அப்படிங்கிறது மட்டும் தான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ நிறைய பேர் என்னென்னா, ஒரு பிஜேபி கூட வந்து கள்ள கூட்டணி வச்சிருக்கிறாரு, இதெல்லாம் சும்மா ஒரு நாடகங்க, நான் ஜனநாயகன் படத்தை நிறுத்துறேன், நீ அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ரிலீஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க, சும்மா நாடகம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ அவங்களுக்கான ரிப்ளை தான் இது. இந்த மாதிரி ஏகப்பட்ட சிக்கல்கள் விஜயை சுற்றி இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் விஜய் எதுக்குமே வந்து சலனப்படலை அப்படிங்கிறதுக்கு சில விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்டர்நெட்டில் கூட. அந்த சிபிஐ விசாரணைக்கு போகும்போது வரும்போது அவருடைய ஃபேஸில் ஸ்மைல் வந்து நமக்கு பதில் சொல்லும். எதுக்குமே பயப்படாமல் ரொம்ப தெளிவாக காமாக கம்போஸ்டாக அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு தான் இருக்கார். எந்த இடத்துலையுமே ஒரு பதட்டமோ, இந்த இடத்துல ஐயோ நம்ம தப்பாக பேசிடுமோ, ரைட்டாக பேசிடுமோ, தப்பாயிடுமோ அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல். ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த பேட்டி எடுத்தவங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய தலைவர்களை இருந்து பேட்டி எடுத்த ஒரு குரூப் தான் எடுத்திருக்காங்க. அப்படின்னும் போது அவங்க கிட்ட பேசுகிற அந்த வார்த்தைகள் மூலியமாகவே வந்துட்டு அவங்க நிறைய தவறுகள் கண்டுபிடிச்சி, இவருக்கு ஒன்றும் தெரியல, இவர் வேஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவ்வளோ ப்ரெஷர்லையும் போய் ஒருத்தர் வந்து ரொம்ப தெளிவாக தன்னோட பாயிண்ட் எடுத்து வைக்கிறாரு அப்படின்னா வந்துட்டு உண்மையிலே விஜயா இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. கிங் மேக்கராக இருப்பீங்களா இல்லை கிங்காக இருக்க ஆசைப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கிங் மேக்கர் அப்படின்னா நீங்கள் ஒரு கூட்டணி வச்சு யாரோ ஒருத்தர் முதலமைச்சர் ஆக்க போறீங்களா, இல்லை வந்து நீங்களே முதலமைச்சர் ஆகிறதுக்காக வாய்ப்பில் இருக்கீங்களா அப்படின்னும் போது விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு, இல்லை நான் கிங்காக இருக்க தான் ஆசைப்படுறேன். ஏன் கூட்டத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியலையா, எப்படி எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தா தெரியலையா உங்களுக்கு, நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன், கூட்டணி எனக்கு தேவையில்லை, அதாவது நான் தனியாக வந்தாலே ஜெயிப்பேன்ற ஒரு கான்ஃபிடென்ட் என்கிட்ட இருக்குது அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. அப்போது இவ்வளோ நாள் வந்து கூட்டணி வந்து காங்கிரஸ் கூட இருக்கும், இல்லை பாமக கூட இருக்கும், இல்லை நான் தமிழர் கட்சி கூட கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் முழுக்க முழுக்க வந்து தனியாக வந்தாலே நான் ஜெயிச்சிருவேன், அந்த ஒரு மோட்டிவேஷனாக இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்ற மாதிரி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதை தாண்டி வந்து என்னென்னா, ரொம்ப நாளாக விஜய் அவர்கள் வந்து பேட்டி கொடுக்கல, இந்த மாதிரி வந்து வெளிப்படையாக பேசலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. சரி, அப்படியே தாண்டி பேட்டி கொடுத்தாலும் ஒரு NDTV போன்ற ஆங்கில ஊடகங்களுக்கு வந்து பேட்டி கொடுக்குறாரு, ஏன் தமிழ் ஊடகங்களுக்கு வந்து பேட்டி கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து முன் வச்சிருக்காங்க. ஏன்னா தமிழ் ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய ஊடகவியாளர்கள் இன்னைக்கு வந்துட்டு நேர்மையாக வந்துட்டு கேள்விகள் கேட்குறாங்க, ஏன் அவங்க கிட்டலாம் வந்து நீங்கள் கொடுக்கல அப்படிங்கிற வருத்தம் வந்து நமக்கும் கூட இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சாமானிய மக்கள், பாமர மக்கள் தான் வந்து உங்களை அதிகமாக ஃபாலோ பண்ணுறாங்க, உங்களை பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் உங்களுடைய விஷயம் வந்து எளிமையாக தெரியப்படுத்துறதுக்கு தமிழ் ஊடகங்கள் நீ சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு முந்திக்கிட்டு போடுறாங்க. பட் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்களை வந்து ஒரு இன்டெப்த்தாக வந்து கேள்வியாக கேட்குறதுக்கு நம்ம கோபிநாத் அண்ணா கூடலாம் இருக்கார், அவர் கூடலாம் பேசினா நடுநிலையாக தான் பேசுவார். உங்கள் மனசில் என்ன இருக்குன்றத அண்ணன் அழகாக அப்படி உருவி எடுத்துருவாப்புல. அதாவது உருவி எடுத்துருவாருன்னா நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க ரொம்ப அழகாக எடுத்துருவாப்புல. நீங்கள் மற்ற ஊடகத்தை நம்ப வேணாம், ஏன்னா காலைல ஒன்று பேசுவாங்க, ஈவினிங் ஒன்று பேசுவாங்க, நைட்டு வேறு பேசுவாங்க. பட் நீங்கள் கோபிநாத் மாதிரியான ஒரு நடுநிலையாக இருக்கக்கூடிய நிறைய பேர்கிட்ட நீங்கள் பேசலாம். ஸோ அந்த மாதிரி இருந்திருக்கலாமேன்னு ஒரு ஆசை இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் அதெல்லாம் வந்துட்டு அவர் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு அவருக்கு ரொம்ப இன்ஸ்பயர்டான சில பேரை பற்றி பேசியிருக்காரு. அதில் குறிப்பாக ஷாருக் கான் பற்றி சொல்லியிருக்காரு. அதாவது ஷாருக் கான் கிட்ட வந்துட்டு ஒரு தெளிவான பேச்சு, அவரோட பேச்சில் ஒரு கிளாரிட்டி எப்பவுமே இருக்கும், அவரோட தாட்ஸுமே ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும். நான் ரொம்ப அட்மையர் பண்ணக்கூடிய ஒரு ஆள் வந்து ஷாருக் கான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவ்வளோ நாள் வந்து விஜய் அவர்கள் பெருசாக அதை ஓப்பன் அப் பண்ணது கிடையாது, பட் இந்த வாட்டி இதை ஓப்பன் அப் பண்ணியிருக்காரு. சரி, அரசியலில் யார் உங்களுக்கு முன்மாதிரின்னு கேட்கும்போது எம்ஜிஆர், ஜெயலலிதா அண்ட் கருணாநிதியும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. அதாவது முன்னோடிகள் இல்லை, முன் மாதிரிகள். இன்னைக்கு கூட நாம் தமிழர் கட்சியில் சீமான் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அப்போ கொள்கை தலைவர்கள் ஒரு 5 பேர் வச்சிருக்கீங்களே, அவங்களாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க எல்லாமே கொள்கை தலைவர்கள், முன்மாதிரி ஒரு மாடலாக வந்து கேட்கும்போது எனக்கு வந்து எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி அவங்கள வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். ஃபாலோ பண்ணுறேன்னா ஒரு முன்மாதிரியாக நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு, நம்மெல்லாம் படிச்சிருக்கோம். இன்னைக்கு இவ்வளோ ஐடி பார்க்ஸ் இருக்குது. இன்னைக்கு சென்னை வந்து ஒரு பெரிய மருத்துவத்துக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமா தமிழ்நாடு மாறி இருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது இந்த மாதிரியான தலைவர்கள் தான். ஸோ இவங்கள மாதிரி நான் உழைப்பேன் அப்படிங்கிறது தான் வந்து விஜய் அவர்கள் சொல்ல வந்திருக்கிறாரு. இதை தாண்டி வந்து தனியாக தான் நான் வர்றேங்கிறத ரொம்ப உறுதியாக சொல்கிறாரு. ஏன்னா இப்போ கூட்டணி வச்சுட்டாங்க அப்படின்னா சேச்சுரேட் ஆகிடுவோம். தென் வந்து அடுத்த முறை நம்ம தனியாக நின்னாலோ இல்லை கூட்டணி வச்சாலோ
இந்த ஒரு கூட்டணி வச்ச இந்த கரை வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அது இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தனியாக வரேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சரியான இதை அந்த பேட்டி எடுத்தாங்கல்ல, அவங்க என்ன மாதிரி சொன்னாங்க அப்படின்னா, அவருக்கு நீண்ட நெடிய எதிர்காலம் வந்து அரசியலில் இருக்கு, நான் அதை நம்புறேன்னு விஜய் சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உதயநிதி விசஸ் விஜய் அப்படின்னு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அரசியல் விட்டு சினிமா போயிடுவார்னு சொன்னாங்கல்ல, திரும்பி போகிற ஐடியாலாம் கிடையாது. அடுத்து யார் எதிர்க்க வருவா அப்படின்னு கேட்டால் உதயநிதி வருவார். ஸோ உதயநிதி வர்சஸ் விஜய்னு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதுதான் வந்து விஜய் அவர்கள் மனசில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் தான் விஜய் அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி அரசியல் நம்ம பண்ணலாமே, அரசியலுக்குள்ளே போகலாமேன்ற ஐடியாவே வந்துச்சு. நான் ரொம்ப நாள் யோசிச்சுட்டே இருந்தேன், ஒரு சரியான டைம் பார்த்து நான் வந்து இப்போ உள்ளே வந்திருக்கேன் அப்படிங்கிறதையும் வந்து விஜய் அவர்கள் மென்ஷன் பண்ணுறாரு. கண்டிப்பாக எவ்வளோ யோசிச்சிருப்பாருன்றதெல்லாம் நம்மளால் திங்க் பண்ண முடியல. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார்டம், அதை விட்டுட்டு அரசியலுக்கு வரணும், அரசியலுக்கு வந்தால் என்னென்ன பண்ணுவாங்கன்னு தெரியும், இப்போ என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, இது எல்லாத்தையுமே பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் ரிப்ளை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அட் த சேம் டைம் என்னென்னா இவங்க பண்ண மாதிரி நம்ம பண்ணிடக்கூடாது. இப்போ அவங்க கொடுக்குற மாதிரியே ஒரு அறிக்கையை கொடுத்துக்கிட்டு அவங்க பண்ணுற மாதிரியே ஒரு டர்ட்டி பாலிடிக்ஸ்லாம் பண்ண முடியாது. அப்போ நம்ம வேறு மாதிரி பேசி ஆகணும். ஸோ அதுக்கு பேசாமல் இருக்கிற மாதிரி இவரோட செல்ஃப் கேரக்டர் என்னென்னா, நம்ம பேசாமல் அமைதியாக இருக்க கேரக்டர். ஸோ நமக்கு அரசியல் செட் ஆகுமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை யோசிச்சு தான் வந்து விஜய் அவர்கள் உள்ளே வந்து குதிச்சிருக்காரு. ஸோ இது ஒரு பக்கம் வந்து விஜய்கள் பேட்டி ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னா, இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ட்விட்டரை வந்து பற்ற வச்சு எரிய வைக்கிறது என்ன அப்படின்னா, இந்த டிஎம்கே விழிப்புணர்வு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க பள்ளி கல்வித்துறை சார்பாக. அதில் வந்து ஒரு ஆபாச வீடியோ, ஆபாசமாக நடனமாடக்கூடிய ஒருத்தங்களை நடிக்க வச்சுருக்காங்க, டீச்சராக ஒரு விழிப்புணர்வு வீடியோவில் நடிக்க வச்சுருக்காங்க. எனக்கு என்னன்னா, இதை வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, பள்ளி கல்வித்துறை லட்சணம் இது தானா, நீங்கள் இதெல்லாம் வந்து எப்படி அனுமதிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இது வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் பண்ணுற ஒரு அக்கா கூட்டு வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச்லாம் கொடுக்க வச்சுருப்பாங்க. அதை அந்த அக்கா மோட்டிவேஷனல் இது பண்ணி அது வீடியோ வேறு போட்டுருந்துச்சு. இப்போ அதே மாதிரி இவங்க ஆக்சுவலி என்னென்னா ரீல்ஸ் பண்ணுறவங்க மட்டும் கிடையாது, இவங்க இந்த சப்ஸ்கிரிப்ஷனில் காசுலாம் கேட்பாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள கொண்டு வந்து நீங்கள் நடிக்க வைக்கிறீங்க. அப்போ வேறு ஆக்டர்ஸ்லாம் அவங்களுக்கு தெரியாதா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் ஒரு வெரிஃபிகேஷன் இருக்காதா? அட்லீஸ்ட் இவங்க யார், என்ன, எதுக்காக வந்திருக்கிறாங்க, இவங்க அதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னு எதுவுமே யோசிக்க மாட்டாங்களா? அரசு வீடியோ கொடுக்குது அப்படின்னா அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான இது, இத்தனை கோடி மக்களை மதிச்சு தானே அந்த வீடியோ வெளியே வருது. அப்போ ஏன் அதை கூட நோட் பண்ணாமல் இவங்க ரொம்ப அசால்ட்டாக அதை பண்ணிட்டாங்க? ஏன்னா பால் விளம்பரமா இல்லை இது விளம்பரமா, அசால்ட்டாக விளம்பரப்படுத்துகிற மாதிரி வந்து விளம்பரப்படுத்துனது எல்லாருக்குமே ஒரு மாதிரி முகம் சொல்லிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இது முழுக்க பள்ளி கல்வித்துறை வந்து பிளான் பண்ணி பண்ணாங்கன்னு சொல்லலை. ஏன் அதை கூட பார்க்க மாட்டீங்கன்னு தான் கேட்குறோம். நீங்கள் பிளான் பண்ணி அவங்க மனசில் இன்ஜெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக யாரும் வந்து பண்ண மாட்டாங்க. குறிப்பாக பேசுகிற யாருமே வந்துட்டு அந்த மாதிரிலாம் சொல்லலை. ஒன்றே ஒன்று தான், அதை கூட யோசிக்காமல் எப்படி வந்து நீங்கள் பண்ண முடியும்? அதாவது அது ஒரு வெரிஃபிகேஷன் கூட பண்ண முடியாமல் எதுக்கு அது தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தமிழக சட்டமன்றத்தோட சபாநாயகர் வந்து பேசின விஷயம் வந்து அதை எப்படி எடுத்துக்கிறேன்னே தெரில. தங்கத்தை பற்றி ஒன்று சொல்கிறாரு. அதாவது தங்கம் வந்து நீ சாமானிய மக்கள் கையில் கிடைக்காததுக்கு முக்கிய ரீசனே வந்து பாஜக தான். காரணம், தங்கத்தை வந்து யார் அதிகமாக வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு சம்மந்தப்பட்ட, அதாவது வந்து மோடி அவர்களுக்கு அதிகம் வந்து பக்கத்தில் நெருக்கமாக இருக்கவங்க தான் தங்கத்தை அதிகமாக வாங்கிக்கிறாங்க. அதனால் வந்து சாமானிய மக்களுக்கு தங்கம் கிடைக்கல. இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரில. தங்கம் விலை நிர்ணயம்ன்றது எங்கே நடக்குது, எப்படி நடக்குது, இப்போ நடக்கக்கூடிய போர் மாற்றங்களால எங்கே தங்களோட ரேட்லாம் மாறுது அப்படிங்கிறதே ஒரு பெரிய கதை. ஸோ அந்த இப்போ அவன் ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டவனும் சரி, இப்போ டிஜிகோல்டில் போட்டவனும் சரி, எப்படா வந்து தங்கம் ரேட்டு ஏறுதுன்னே தெரியாது. திடீர்னு பார்த்தா 10,000 ஏறுது, திடீர்னு பார்த்தா 8,000 இறங்குதுன்ட்டு அந்த பயத்தில் இருக்கானுங்க. ஸோ அப்போ வந்து ஒரு தமிழக சட்டமன்றத்தோட சபாநாயகர் இப்படி கருத்து சொல்கிறாரு. ஸோ இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ தமிழகத்தில் வந்துட்டு நடக்கக்கூடாதான் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு படம் பார்க்குற மாதிரி இருக்குது. பத்திரிகையாளர் ஒருத்தரை கடத்திட்டு அவரை போட்டு அடின்னு அடிக்கிற அந்த ஆடியோ வந்து கேட்கும்போது பதறுது. என்னடா இது, பத்திரிகையாளரை கடத்தி கொண்டு போய் அடிக்கிறீங்க அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் பீகார்லேருந்து பொழைக்கிறதுக்காக வந்த ஒரு வாட்ச்மேன், அவன் ஃபேமிலி இங்கே தங்கி இருக்குது. தங்கியிருந்த ஃபேமிலி வாட்ச்மேன், அவன் அந்த ஒய்ஃப் மேலே வந்து ஒரு 4 பேர் கை வைக்க வரானோன்னு ஒரு தடுக்க போயிருக்காரு. இவரையும் அடித்து கொண்டு மூட்டையாக கட்டி மொத்தமாக கொண்டு போயிட்டு இங்கே அடையார் ஆற்றுல போட்டு விட்டு போயிட்டானுங்க. குழந்தைன்னு கூட பார்க்காம அந்த குழந்தையும் கொலை பண்ணியிருக்கானுங்க. ஸோ இது அதை பார்க்கும்போது ரொம்ப பதட்டமாக தான் இருக்குது. ஏன்னா படத்தில் கூட இந்த மாதிரிலாம் இருக்காது, அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இன்னொன்று, விவசாயி ஒருத்தரை ரோட்டில் எரிச்சு விட்ருக்காங்க. அப்படியே நடந்து போகிறாரு, அப்படியே எரியுது, உடம்பெல்லாம் எரியுது, நடந்து அப்படியே என்ன பண்ணுறது, அது பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த இப்போது தமிழ்நாட்டில்.
ஸோ முதலமைச்சர் அவர்கள் வந்துட்டு ஒரு பெரிய விலையுயர்ந்த பைக்கில் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட்டும் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதையும் வந்து நம்ம பார்க்க தான் வேண்டியிருக்கு, நோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இப்போ என்னன்னா அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படிங்கிறதா மக்களோட கோரிக்கையாக இருக்கும். அதை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு பயம் வரணும்ல, ஒருத்தனை தொடுறதுக்கோ ஒருத்தனை அடிக்கிறதுக்கோ ஒரு பொண்ணை போயிட்டு பண்ணுறதுக்கோ ஒரு பயம் வரணும்ல. அந்த பயமே இல்லாமல் ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்னா அதை எப்படி எடுத்துக்கிறது? ஏன்னா கடந்த இந்த ஒரு வாரத்தில் மட்டுமே இவ்வளோ கிரைம்ஸ் நடந்திருக்குது, இவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, இவ்வளோ தைரியமாக பண்ணுறாங்க. அங்கே அந்த அந்த இடம் தான் ரொம்ப பயமாக இருக்குது. ரொம்ப தைரியமாக பண்ணுறது தான் நமக்கு ஈஸியாக ஒரு கத்தி எடுத்து ஒருத்தன் வந்து ரோட்டில் வீசிட முடியுங்கிறது தான் ரொம்ப தைரியமான விஷயமா இருக்குது, தான் ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ அதை வந்து கட்டுப்படுத்தணும். அதை வந்து கண்டிப்பாக வந்துட்டு தமிழக அரசு கருத்தில் கொள்ளும் அப்படின்னு எதிர்பார்ப்போட நன்றி.